அந்த 3 பிள்ளைகளின் படம் ஆக்ட் பண்ணும்போது இடைவெளி கம்மியாக இருந்து என்னுடைய பெரிய டாக்டர் யஜ்ஞபிரபாவும் அதுக்கு உடனே ஒரு பையன் பிறந்தான். அவங்க 2 பேருக்குள்ள வயசு வித்தியாசம் வந்து 1 வருஷம் 4 மாதம்தான். 1 வருஷத்துக்கு 4 மாதம். அப்போது படங்கள் நிறைய இல்லை, கொஞ்சம் வறுமைங்கிற ஸ்டேஜ் அது. சரியாக சாப்பாடு இல்லை. இந்த 2 குழந்தைங்களுக்கு பால் கொடுத்து அவங்கள வளர்த்தி அவங்கள பார்த்துக்கிட்டு நான் ஷூட்டிங் போகும்போது ஒரு நாளைக்கு மயக்கம் போட்டு செட்டில் விழுந்துட்டேன் நான் ஷார்ட் எடுக்கும்போது. அப்புறம் எஸ்எஸ் வாசன் சார் வந்து ஜெமினி கணேசன் கூப்பிட்டு, அவங்க தான் ப்ரொடக்ஷன், என்ன அந்த அம்மா வாட்ஸ் ராங் வித் ஹர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் தயங்கிக்கிட்டே சொன்னார், ரொம்ப வறுமை சார் அவங்களுக்கு, படம் வந்தால் வருது, இல்லைன்னா இல்லை, இது 2வது 3வது படம் தான் அவங்களுக்கு, அதனால் சாப்பாடெல்லாம் சரியில்லை, மால் நியூட்ரிஷனால் அப்படி ஆயிட்டாங்க, விழுந்துட்டாங்க சொன்ன உடனே அவங்களே என்ன பேசியிருக்கீங்க அந்த அம்மாவுக்கு சம்பளம்னு கேட்டது 7500 ரூபாய் படத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது 3வது படம் விளையாபத்தி முடிஞ்சு. ஸோ அவங்களே என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்திங்க, ரங்கா நர்சிங் ஹோமில் இருந்ததுங்க, அதில் சேர்த்து என்னை ட்ரீட்மெண்ட் பண்ணி மொத்த ஊதியத்தையும் அந்த அம்மாவை கையில் கொடுத்துருங்க, லெட்டர் டேக் கேர், பிகாஸ் ஹீரோயின் கேரக்டர், அந்த அழகு கிளாமர் எல்லாம் போகக்கூடாது, ரொம்ப வீக்காக தெரியுறாங்க அப்படின்னு சொல்லி மொத்த பணத்தையும் கொடுத்துட்டாங்க கையில்.